ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 12 ராசிகளுடைய தொடர்ச்சியில் இந்த பதிவில் நம்ம சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. ஸோ சுபகிரகம் விரயத்தில் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் சுப செலவுகளாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக தான் நீங்கள் செலவு பண்ணீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுடைய கடன் சுமையில் ஒரு பாதியை நீங்கள் அப்படியே முடிச்சு விட்டுருவீங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் வரைக்குமே உங்களுக்கு குரு வந்து நல்ல ஒரு நிலையில தான் இருக்கிறாரு. அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. ஆனால் சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருக்கிறாரு. ஸோ 8ல் சனி பகவான் இருக்கிறாரு அப்படின்றபோது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெரும்பாலும் சனி பகவான் வந்து செயல்படாமல் வந்து தான் பார்த்துப்பாரு குரு. ஏன்னா குருவுடைய பார்வை கிடைக்க போகுது அப்படிங்கும் பொழுது சனி வக்ரமானாலும் சரி, சனி பகவானுடைய இந்த பயிற்சியும் சரி உங்களை ஒன்றுமே வந்து பண்ணாதுங்க. ஏன்னா சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய நேரத்துலையும் ஒரு தப்பிச்சு போகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா சிம்மராசினியர்களுக்கு தாங்க கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நான் அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு குரு வந்து சூப்பராக வந்து காப்பாற்றி கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. பெருசாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. கண்டிப்பாக உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது, நோய்கள் இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே வந்து தேர்ந்து போய் உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரமாக இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்றதுனால இது பெருசாக உங்களுக்கு மாற போகிறது கிடையாது. ஆனால் மாதம் மாதம் ஒவ்வொரு கிரக நிலைகளுமே வந்து மாறும். அந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களை வைத்து தான் அந்த மாதத்தில் நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால் வந்து கணக்கீடு செய்ய முடியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இப்போது சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவான் ராசியிலே வந்து இருக்க போகிறாரு. இப்போ ராசியிலே வந்து சொந்தமாக ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பலம் கிடைக்கும். அதனால் அவங்களுடைய தடைகளாக இருக்கட்டும், தாமதங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நீங்கி தன்னம்பிக்கை கிடைக்கும், சமூக கௌரவம் கிடைக்கும், உத்தியோகத்தில் ஒரு புதிய உயர்வு கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள். வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு சான்ஸு. ஸோ அந்த மாதிரி சூரியன் வந்து உங்களுக்கு கூட இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமைகளுக்கான அங்கீகாரங்கள் வந்து கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான். அந்த அங்கீகாரம், பாராட்டு இது எல்லாமே வந்து கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். இது எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். கொஞ்சமாச்சு யாராவது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணியோ, நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சாங்களோ, அப்போ தான் நம்மளால் வந்து ஃப்ரீயாக வந்து வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளால் வந்து நல்லபடியாக வேலை செய்யவே முடியாது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பணவரவு ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தோடைய பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும். ஸோ பழசு கடன் எது இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களை எல்லாத்தையுமே இப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து செட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நிதி சிக்கல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எதுவும் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் படிப்படியாக வந்து விடுபடுறதுக்கான ஒரு அற்புதமான நேரம்னா அது இதுதான். ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பம் ரீதியாக பார்க்கும் பொழுது நல்ல சந்தோஷம் இருக்கும். ஸோ குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், உற்சாகம் இருக்கும், சொல்லப்போனால் ஒற்றுமை கிடைக்கும். இது வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து குடும்பத்தில் இருக்கவங்களே பேசியிருக்கவே மாட்டாங்க, எந்த நல்லதும் உங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க, உங்களை பற்றி யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. ஸோ எல்லோரும் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஆதரவை வந்து கொடுப்பாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுடைய அப்பாவோடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய்க்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. தாயோட உடல்நலம் பார்த்திங்கன்னா மேம்பட ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆனால் தந்தையுடைய ஆரோக்கியம்னு எடுத்து பார்க்கும் பொழுது கவனமாக தான் இருக்கணும். ஸோ அதிகப்படியான வேலை இருக்கும். அதனால் கண்டிப்பாக உடல் சோர்வானது அடையுங்க. உடல் சோர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நிச்சயம் ஓய்வு அவசியமானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து ஓய்வு எடுக்க பாருங்கள். இந்த ஓய்வு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொருத்தருடைய உடலுக்குமே முக்கியமானது. சூரிய பகவான் அவருடைய சொந்த ராசியான சிம்மத்தில் வரக்கூடிய அற்புதமான இந்த ஒரு நேரத்தில் சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு தொழில், குடும்பம் இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து சிறப்பாக இருக்க போகுது.
மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் சாதகமா நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா நோய் இருந்தா நீங்கிடும். அதே மாரி கடன் பிரச்சனை, குடும்பத்தில இதுவரைக்கும் உங்கள வாட்டி வதச்சிட்டு இருந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும், அது வந்து கண்டிப்பா வந்து நீங்கிடும். ஸோ இதுவரைக்கும் நீங்க எந்த காரியத்த தொட்டாலுமே அதில நீங்க தடை பார்த்துருப்பீங்க. ஒரு தடை, தாமதம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த நிலை இப்போ வந்து பரிபூரணமா வந்து நீங்க போகுதுங்க. ஸோ எல்லா விதமான தடை, தாமதங்கள்ல இருந்துமே நீங்க தப்பிக்கக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். இந்த காலகட்டங்கள நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கைய நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான உரிய நேரத்தில முயற்சிகள எடுங்க. சும்மா மத்த நாட்கள்ல நம்ம முயற்சிகள் வந்து எடுத்துட்டே இருக்கோம் அப்படின்றதுனால, பயன் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்றதுக்காக விட்டுறக்கூடாது. ஸோ நேர காலம் கூடி வரும்போது நம்ம ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளும் நமக்கு நிச்சயம் வெற்றிகள கொடுக்கும் அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க. வேலை இல்லாதவங்கலாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. புதுசா முயற்சி பண்ணினேன் அப்படின்னா வேலை கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த டைம் உங்களுக்கு ஒண்ணு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்ல சேலரில இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில நீங்க நல்ல ஒரு விஷயங்கள சிம்மராசிக்காரங்க அடைவீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்த கொடுக்கும், பலத்த வந்து கொடுக்கும். இதே மாரி திருமணம் ஆகாதவங்க, திருமணத்துக்கு வந்து முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சூப்பரான டைமிங். அதனால நல்ல வரன் அமையுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனி காலங்கள்ல வந்து திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, இப்போ உங்களுக்கு கிரகண அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால செய்யலாம். திருமணம் எப்படி முக்கியமோ, அதே மாரி திருமணத்துக்கு அடுத்த கட்டமானது குழந்தை பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வருஷம், 7 வருஷம், 9 வருஷம், 11 வருஷம் இந்த மாரி வருடங்கள் வந்து போயிட்டே இருக்கே தவிர, இந்த பாக்கியத்த வந்து எனக்கு வந்து கிடைக்கவே இல்ல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சிம்மராசி நேயர்கள் யாராவது இருக்கீங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். அதற்கான முயற்சிய நீங்க வந்து செய்யுங்க. ஏன்னா நம்ம எந்த வகையிலயுமே முயற்சி பண்ணாம எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ நீங்க முயற்சி பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நேரம். ஏன்னா குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அதனுடைய வழி எப்படி இருக்கும், வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நல்ல நேரம் வந்திருக்கு. முயற்சி பண்ணுங்க. அதேபோல சிம்மராசி நேயர்கள்ல யாராவது வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நேரம். ஸோ இதுவரைக்கும் நீங்க போகணும்னு முயற்சி பண்ணியிருந்தாலுமே கூட நெறைய தடைகள் வந்திருக்கும். போக முடியாத சூழ்நிலைகள் உருவாகியிருக்கும். ஆனா, இப்போ எந்த தடையும் இல்லாம நீங்க வந்து ஈஸியா வந்து போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். விசா கிடைக்கும். வெளிநாட்ல வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அதே மாரி கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகளா இருக்கீங்க அப்படின்னா, வெளியூர் போயோ, வெளிநாடு போயோ நீங்க உயர்கல்வி படிக்கணும் அப்படின்றதுக்கான யோகங்கள் இருக்கு. ஸோ அதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். குடும்பத்தில இருக்கக்கூடிய சண்டை, பிரச்சனை அப்படின்னு எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இதே வந்து நீங்க கமிட் ஆயிருக்கீங்க, லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத சண்டை வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும். இது மாரியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கக்கூடியவங்க பிரச்சனை கிடையாது. மீறி உங்களுக்கு தாங்கிக்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் கூட வரலாம். அதனால கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்க. மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, கோபம், இயலாமை, படபடப்பு வர்றது இது எல்லாமே வந்து இருக்கும். கவனமா இருந்துக்கோங்க. அதுவும் 30 வயச கடந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா, இந்த டைம்ல சிம்மராசிக்காரங்களே உங்களுடைய நண்பர்கள் மத்தியில நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நண்பர்கள்ட்ட வந்து பிரச்சனைகள் வந்து வரும் தான். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம் இருக்கு. அது நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அத வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நெறைய ரிலீஃப வந்து கொடுக்கும். நான் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால நெறைய அழுத்தங்கள் தான் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க அத ஷேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க ஃபீல் பண்ணலாம். சிம்மத்திற்கு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா வாகனங்கள்ல வந்து போறீங்க, வரீங்கன்னா மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. மேலும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்த தெய்வத்த வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பொறுமையா நீங்க இந்த பதிவ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதும். நெறைய பிரச்சனைகள் வந்து தடைப்பட ஆரம்பிக்கும். அதே மாரி கவனமா எதுலலாம் இருக்கணும்? கணவன் மனைவியினுடைய உறவுல கவனம் இருக்கணும். ஏன்னா, கணவன் மனைவிக்குள்ள சரியான புரிதல் இல்ல அப்டின்னா, அந்த இடத்துல மன சங்கடங்கள் எல்லாம் உருவாகணும். ஸோ சங்கடங்கள் வந்துருச்சு அப்டின்னாலே அவ்வளோதாங்க. அடுத்தடுத்து அது வந்து பெரிய பிரச்சனைகளா வெடிக்க ஆரம்பிச்சுடும். உறவுகள் விஷயங்கள்லும் அப்படிதான். கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோங்களேன். நமக்கு நெறைய உறவுகள் இருப்பாங்க. எல்லா உறவுகளுமே வந்து நல்லது செஞ்சுடுவாங்க. எல்லா உறவுகளுமே நம்மள வந்து நல்லா தான் இருக்கணும்னு நெனைப்பாங்க அப்டின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஸோ நெறைய பேரு, நெறைய விதங்கள்ல வந்து செயல்படுவாங்க. அதுக்கேத்த மாரி உங்கள நீங்க வந்து தயார்படுத்திக்கிறது ரொம்ப அவசியமானது. அதேபோல பெற்றோர், பெரியோர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கௌரவம் கிடைக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு சிம்மராசினியர்களுக்கு கூடக்கூடிய ஒரு அருமையான நேரம்.
மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தொந்தரவுகளையும் உங்களால் வந்து ஸ்கிப் பண்ண முடியும். ஸோ திடீர் அதிர்ஷ்டங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த விதமான முயற்சியும் பண்ணாமல் உங்களுக்காக தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்குங்க. அதே போல் புதிய கூட்டாளிகளால் நீங்கள் நல்ல ஏற்றம் பெறுவீங்க. புதுசாக ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் அவங்களோட சேர்ந்து செய்கிறீங்க, அவங்க கூட வந்து இன்னொருத்தங்க வந்து இணையிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குங்க. பெண்களாக இருக்கீங்க, சிம்மராசிக்காரங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் நல்லவங்க மாதிரி பேசி உங்களுக்கு வந்து ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி விட்டு போயிடுவாங்க. அதனால் யாருடைய பேச்சையும் நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் செய்துட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் உறவுக்காரர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னேன், எல்லா உறவுகளும் நல்லது கிடையாது. எல்லா உறவுகளும் நம்மளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, வாழ்த்த மாட்டாங்க. ஸோ போட்டி, பொறாமை அப்படி எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ண தான் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா விநாயகரை வழிபாடு செய்யுங்க. அதே போல் அனுமன் வழிபாடு செய்யுங்க. இந்த விநாயகர் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த வினைகள் இருந்தாலும் தகர்த்தெறிஞ்சிருவார். இல்லை நீங்கள் வந்து இதுதான் பண்ணுறீங்க, அனுமன் வழிபாடு தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை போய் அனுமனை வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் அது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். இதுதானா அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை வந்து செயல்படுத்தி கொடுப்பாரு. அதாவது அனுமன் வழிபாடு செய்தால் எல்லா வகையிலையுமே நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அருமையான நேரம். சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஏற்பட தான் செய்யும். இருந்தாலுமே கூட மாற்றங்களை வந்து எதிர்கொள்ள தயாராகிக்கோங்க, பழகிக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக வந்து போராடணும். போராடாமல் எதுவுமே வந்து நமக்கு கிடைக்காது. சூரிய பகவான் உங்களுடைய சொந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த பலத்தோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துட்டு முன்னேற்றம் அடையிறதுக்கான அருமையான நேரம் இந்த நேரம்தான். ஸோ நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த டைம் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களில் சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து நடக்க போகுது. கிட்டத்தட்ட அதிகமான பலன்கள் சுப பலன்களாக தான் இருக்குது. ஸோ ஒரு 70-80% கொஞ்சம் நல்லாவே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்ததை அடையிறதுக்கு கண்டிப்பாக எளிமையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. கட்டாயமாக இதில் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட சிறப்பான எளிமையான பரிகாரங்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.